ஹலோ எவ்ரிவன், நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோல தான் பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ஃபுல் லாங் ரிவ்யூ. ஹாலிலேண்ட் லார்க் M1 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மைக் ரியலி வர்த்தா இல்லையா, நீங்க வாங்கலாமா வேணாமா, நான் ஏன் இந்த மைக்கை வாங்கினேன்னு ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம அன்பாக்சிங், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், சவுண்ட் டெஸ்ட், பேட்டரி லைஃப் அப்படின்ட்டு ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சாட் ஹவுஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் டைவ் இன்டு தி ரிவ்யூ. அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. இதில் உங்களுக்கு ஒரு சாலிடான கேரிங் பவுச் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு சார்ஜிங் கேஸ், அதில் ஒரு ரிசீவர், 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க, 2 விண்ட்ஷீல்ட்ஸ் அண்ட் 3 டிஃப்ரெண்ட் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. TRS அண்ட் டைப் சி கேபிள் அண்ட் ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு குவிக் கைட் அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு சேல்ஸ் கார்டு. டிசைன் அண்ட் பில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிஜமாவே ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் காம்பேக்ட். கேரிங் கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மால் சைஸ், ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். அண்ட் கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கலர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மெட்டீரியல் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்மூத் ஃபீல் கிடைக்கும். இதுலேயே உங்களுக்கு வந்து பேட்டரி இண்டிகேஷனும் கொடுத்துருப்பாங்க, இண்டிவிஜுவல் பேட்டரி இண்டிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடில் சார்ஜ் போட்டும் கொடுத்துருப்பாங்க. நல்லாவே சூப்பரான டிசைன் தான். நெக்ஸ்ட் பேட்டரி தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரியும், இந்த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் கேமரால கனெக்ட் பண்ணியிருக்க ரிசீவர் 8 hours வரை உங்களுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணும். சார்ஜிங் கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 time சார்ஜ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 20 hours வரை உங்களுக்கு ரன் டைம் கொடுக்கும். இது ஃபுல்லாக சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஒரு 1 hourலேருந்து ஒரு 1.5 hours ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இவ்வளோ நேரம் பேட்டரி லைஃப் இருக்கிறது நல்லாவே ஒரு குட் ஃபீச்சர்னு சொல்லலாம். இதில் மொத்தம் 3 லைட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ரெட்னா லோ பேட்டரி, ஆரஞ்சுனா சார்ஜிங் அண்ட் ப்ளூ அண்ட் கிரீன் ஃபார் மோட் இண்டிகேட்டர்ஸ். நெக்ஸ்ட் சவுண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். சவுண்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இண்டோர் தான். இப்போ நான் இண்டோர்ல தான் எடுத்துட்டு இருக்கேன். ஃபேன் வந்து ஆஃப் பண்ணவே இல்லை. நீங்களே நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நாய்ஸும் நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, விச் மீன்ஸ் நாய்ஸ் கேன்சல் ஃபீச்சர் ஆன் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லா பேக்ரவுண்ட் நாய்ஸும் ரிமூவ் ஆயிடும். இந்த இண்டோர் டெஸ்ட்லயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ கிளியரா இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் அவுட்டோர் டெஸ்ட் போகலாம். இப்போ நாய்ஸ் கேன்சல் ஃபீச்சர் ஆன் பண்ணல. இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல வர வெஹிக்கிள்ஸ், விண்ட் சவுண்ட் எல்லாமே ரொம்ப கிளியரா கேட்கும். இப்போ நாய்ஸ் கேன்சல் ஃபீச்சர் ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். பேக்ரவுண்டில் சேம் வெஹிக்கிள் தான் போயிட்டுருக்கு, ஆனால் உங்களுக்கு அவ்வளோ சவுண்ட் கவர் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் நீங்கள் vlog எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எவர் அவுட்டோர் vlog. இவ்வளோ பேர் போகிறாங்க, இருந்தாலும் எடுக்கிறேன். ஸோ பார்த்து லைக் பண்ணி விட்டுருங்க. இந்த மைக்கில் 200 மீட்டர் ரேஞ்ச் வரை கவர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பாசிபிள் டிஸ்டன்ஸ் வந்திருக்கேன், அதாவது என்னோட லென்ஸில் மேக்ஸிமம் கவர் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்தாச்சு. ஸோ இதில் ஏதாவது ஸ்டக் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபோன்லேயே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணணும். நாய்ஸ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். ஸோ ஃபோனில் ரொம்பவே கிளியராக இருக்கும். டைரக்ட் பிளக்இன் ப்ளே தான். மோனோ அண்ட் ஸ்டீரியோ மோட் தான் பார்க்க போகிறோம். மோனோ அண்ட் ஸ்டீரியோ மோட்னா இப்போ 2 மைக்கும் பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு சேம் வால்யூமில் கேட்கும். இப்போ உங்களுக்கு ஒன் சைடு தான் கேட்கும் அண்ட் இப்போ இன்னொரு சைடு கேட்கும். அதாவது மோனோ மோட்னா 2 ஆடியோஸும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கேட்கும். இதுவே ஸ்டீரியோ மோட்னா செப்பரேட் சேனல்ல உங்களுக்கு கேட்கும். இதுல எது ரைட்டு எது லெஃப்ட்னு எனக்கு தெரியல, ஸோ அதனால நான் அப்படி மிக்ஸ் பண்ணி பேசுறேன். ஸோ ஸ்டீரியோ மோட் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா vlogs, இன்டர்வியூஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு பர்சன் தான் எடுக்கிறீங்க, இல்லை ஆடியோ மிக்ஸ் ஆக வேணாம், செப்பரேட் ஆக வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மோனோ மோட் யூஸ் பண்ணலாம். மோனோ மோட் அண்ட் ஸ்டீரியோ மோட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்கிறேன், ப்ரைஸை நான் சொல்லவே இல்லை. ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 7K ப்ளஸ் வருது. இந்த டிவைஸில் எல்லாமே பார்த்தாச்சு, பட் எனக்கு பிடிச்ச மெயின் ப்ரோஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். வயர்லெஸ்ஸாக இருக்கும் போது லைட் வெயிட்டாக இருந்தால் ஈஸியாக இப்படி ஷர்ட்டில் கிளிப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி தான். பட்ஜெட்டில் நம்ம கம்மி பண்ணும் போது சவுண்ட் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம். நல்லாவே ஒரு கிளாரிட்டியான சவுண்டும் இருக்குது, நீங்கள் சவுண்ட் டெஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பேட்டரி லைஃப். யூஸ் பண்ணக்கூடிய லெவல் பேட்டரி லைஃப் நமக்கு இந்த மைக்கில் இருக்கு. இதில் நீங்கள் சார்ஜிங் கேஸை மிஸ் பண்ணாலும் இண்டிவிஜுவலாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். டைப் சி போர்ட் தான் இது.
ஸோ நீங்க ஈஸியா இண்டிவிஜுவலாவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டிவைஸ்லயும் ப்ரோஸ் இருந்தா அதுல கண்டிப்பா கான்ஸும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச கான்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இன்பில்ட்டா உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியாது. கேமரா ஒரு போன்ல கனெக்ட் பண்ணாதான் உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். எந்த ஒரு டிஸ்பிளேவும் இருக்காது. வால்யூம் லெவல்ஸ் உங்களுக்கு ஷுவரா தெரியாது. இதுதான் எனக்கு தோணுன டிஸ்அட்வான்டேஜஸ். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நீங்க கேட்கலாம். நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தா vlogs, பாட்காஸ்ட், லைவ், ரீல்ஸ் அப்படின்ட்டு உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட்டரா இல்லைனாலும் உங்க மெமரிஸை நீங்க ரெக்கார்ட் பண்றவங்களா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லா இருக்க ப்ரோ டிப்பையும் சொல்லிடுறேன். நான் வந்து சோனி கேமரா யூஸ் பண்றேன். நீங்க சோனி கேமரா யூஸ் பண்றீங்கன்னா உங்க வால்யூம் லெவல்ல 1ல வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே கிளியரான சவுண்ட் கிடைக்கும். ஸோ நான் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அதை ஷேர் பண்ணியிருக்கேன். நியூ மாடல்ஸ் வந்தாவே ஓல்ட் மாடல் அவுடேட்டட்னு சொல்லிடுவாங்க. நான் ஏன் இந்த மைக்கை வாங்கினேன் அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி சாலிடா இருக்கு, லாங் பேட்டரி லைஃப் அண்ட் இண்டிவிஜுவலாவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இந்த பட்ஜெட்ல நீங்க கண்டிப்பா நம்பி இந்த மைக்கை வாங்கலாம். நீங்க இந்த மைக்கை வாங்க போறீங்க அப்படின்னா ஒன் டைம் வெப்சைட்ல போய் உங்க டிவைஸ்க்கு இது சூட்டபிளானு செக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேட் டாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. See you all soon. Until then, take care.